ஸ்ரேயாஸ் ஐயர் ஓரளவு மேனேஜ் பண்ணிட்டாப்ல. அந்த ஒரு குயிக் 50 அந்த மாதிரி ஒரு பேஸ் செட் பண்ணிட்டு போயிடுறாப்ல. ராகுல் வம்ஸ் அடி வாங்குறாப்ல. டேய் என்னடா பண்றீங்க? சோ மாமன் மகள் படத்துல சத்யராஜ் வந்து அந்த லேடிஸ் கிட்ட போட்டு இருக்கும்போது கவுண்ட் பண்ணி பார்த்து ஏப்பா நீ வெளியே போப்பா அப்படின்னு. யாரு நானா? You go out, yeah. என்னை வா Yes, yeah. நானா Yeah, yeah. மையா Yeah, yeah. You go out, இங்க yeah. பாரு நான் இருக்கிற வரைக்கும் தான் உனக்கு பாதுகாப்பு. நீ இஷ்டத்துக்கு வந்து நீ வெளியே போ, நீ உள்ளவா, மாத்தி மாத்தி போயிட்டு இருக்குது அந்த இது. டெஸ்ட் மேட்ச்ல என்ன நடக்குதோ அதே குழப்பம் கேஎல் ராகுலுக்கு இதுலயும் நடக்குது. திடீர்னு பார்த்தா அக்ஷர் பட்டேல மேல இறக்கி விட்டு கேஎல் ராகுல் நம்பர் 6 இறக்கி விடுறாங்க. கேஎல் ராகுல், ஹர்திக் பாண்டியா இவங்கெல்லாம் கீழே, அக்ஷர் பட்டேல் மேல. என்னதான் நீ அக்ஷர் பட்டேலோட ரெக்கார்டு ஸ்டாட் வந்து கொஞ்சம் பெட்டரா இருந்தாலும், சமீபத்துல இருந்தாலும், இப்ப பியூர் பேட்ஸ்மேன் பார்த்தா இவங்க 2 பேரும் பேட்ஸ்மேன் தானே, ஹர்திக் பாண்டியாவும் கேஎல் ராகுலும். சோ அவங்களை கொஞ்சம் அப்படி ஆர்டர் இறக்கி விட்டா மேபி அவங்க ஸ்கோர் பண்றதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி வந்து இருக்கும். அதை கடைசி மேட்ச்ல பார்த்தோம். கேஎல் ராகுல் வந்து கடைசி மேட்ச்ல தான் அந்த பாட்டி வந்தது. இல்லாட்டா நீ நம்பர் 6 இருக்கும்போது உனக்கு அந்த 10-15 ரன் வந்து தேவையில்லாது. யார் வேணா அடிக்கலாம், பவுலர் அடிக்கலாம், யார் வேணா அடிக்கலாம். ஸோ விக்கெட் கீப்பிங்க்கு மட்டும் கேஎல் ராகுல்ங்கிற மாதிரி இல்லாம ஒரு பேட்ஸ்மேனாவே மேல கொஞ்சம் அப்படி ஆர்டர் இறக்கி விட்டா ஒரு பெட்டரான ஸ்ட்ராட்டஜி அது இருக்கும் அப்படின்னு எனக்கு படுது. இல்லாட்டா எப்படி போயிரும்னா இது இந்த ஒரு டைம்ல பார்த்தா அந்த விஜய் தாகியா, சமீர் திகே இந்த மாதிரி சில விக்கெட் கீப்பர்ஸ் மட்டும் இருப்பாங்கல்ல, அவங்க எல்லாம் இறங்குற டவுன் இருக்கும்ல. அதாவது கடைசி ஆல்ரவுண்டருக்கு முன்னாடி ஒரு டவுன், ராபின் சிங்க்கு அடுத்து அவங்க இறங்குவாங்க, இல்லாட்டி கொஞ்சம் முன்னாடி இறங்குவாங்க. அந்த மாதிரியான ஒரு ஆளா ஒரு பிளேயரா வந்து நீ கேஎல் ராகுல ட்ரீட் பண்ண முடியாது.